வணக்கம். வாழ்க வளமுடன். இது மாடி தோட்டத்தில் இருக்கிற வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காகனா இதோ வீட்டிலையே பீஸா ரெடி பண்ணதுக்காக தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. சீஸு, கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதிலே தக்காளி, வெங்காயம், வெங்காயத்தாள், சில்லி ஃப்ளேக்ஸு, ஸ்வீட் கார்னு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ பீஸா ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு உடனே அதில் வெங்காயம், தக்காளி, இதிலே குடமிளகா கலர் குடமிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள், ஸ்வீட் கார்ன், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சீஸு நல்ல மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தாராளமாக போடணும். அப்போ தான் நல்ல சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு நாள் டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா செலவை பற்றி யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான். இவங்களை ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நல்லா வெந்துடும். எப்படி சூப்பரான பீஸா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு கடையில் வாங்குறதை விட. என்ன கடையில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இது சுண்டல் இருந்துச்சு, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தாங்க நைட்டு டின்னர் எங்களுக்கு. இதையும் சாப்பிட்டு அந்த பீஸாவையும் சாப்பிட்டாச்சு. இந்த மசாலா சுண்டல் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், தேவைன்னா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. Thank you.